கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிய கரங்களை தட்டி அன்பு தேவ மனுஷனை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக அன்பு சகோதரன் எல்வின் அவர்களுக்கும் அவருடைய தகப்பனார் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னை இந்த இடத்திலே அழைத்தபடினாலே உங்கள் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்வின் என்னை குறித்து நிறைய காரியம் சொல்லிட்டாரு. அன்பு சகோதரனை நான் ஃபோனில் தான் கண்டாக்ட் பண்ணேன். அந்த கண்டாக்ட் பண்ண நாளில் இருந்து இந்த சகோதரன் என் மீது பாராட்டின அன்பு ஏதோ என்ன பல நாள் தெரிந்தது போல என்னை ரொம்ப நேசித்து என்னில் அன்பு கூர்ந்து பேசினார். அதை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஒரு சாட்சியை சொல்லி சீக்கிரமாய் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்கிறேன். உங்க சபைக்கு வந்த உடனே 2 காரியம் என் மனதை ரொம்ப தொட்டது. ஒரு காரியம் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனையினுடைய முடிவு ஆர்ப்பாட்டத்தில் அல்ல, பரிசுத்தத்துக்குரிய அர்ப்பணிப்பதை அன்பு சகோதரன் சொன்ன போது என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. என கர்த்தர் சிநேகிக்கிற ஒரே காரியம் பரிசுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கொடுப்பீங்களா? எல்லாவற்றிலும் நிர்மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. சொல்லலாமா? எல்லாவற்றிலும் நிர்மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், கபலதரமா உஷரபலதரமா. நீர் பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். நீரே ஓ ரபா கபலதரமா ஷதரமா. ஓ நன்றி இயேசுவே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, நீரே இயேசு கிறிஸ்துவே நீர் மாத்திரம். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஓ நீரே நீர் மாத்திரமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ரபா கதலபரஷ்யதரப ரத்தலபன கமந்தலபதரன ரியக்கலபதரபதனபன ரதனமஷதர. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி
ஒரு எத்தனை அன்பு நிறைந்தின தேவனாய் இருக்கிறார், எத்தனை அன்புள்ளவராய் இருக்கிறார். அந்த அன்பு நிறைந்த தேவனை நோக்கி கண்களை மூடி எங்களுடைய உள்ளத்தை தாழ்த்தி அவருடைய வார்த்தையினூடாய் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு இடைப்படும்படியாக வேதம் சொல்லுகிறது. பெரிய பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்ததினாலே தெஸ்ஸலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அதே போல இன்றைக்கு தெஸ்ஸலோனிக்கேயில் உள்ளவர்களைப் போல நற்குணசாலிகளாக தேவன் எங்களை மாற்ற விரும்புகிறார். ஒரு வல்லமை இறங்கட்டு கர்த்தாவே, ஒரு ஜெயம் எடுக்கிற வல்லமை இறங்கட்டும். தேவ பிரசன்னம் இந்த எல்லைகளை நிரப்பட்டும். இப்பொழுது அந்த மகிமையின் அக்கினி ஒவ்வொருவரிலும் நிரம்பட்டும். கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதா, எல்லா தடைகளும் நீங்கட்டும் இயேசு கிறிஸ்துவே. இன்றைக்கே அந்த பிரசன்னமானது எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரட்டும் ஐயா. உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுடைய உள்ளத்தை, செவிகளை நீர் திறந்தருளும் ஐயா. உடைய சமூகத்தில் நிற்க நாங்கள் பாக்கியவான்கள் அல்ல கர்த்தாவே. நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, நாங்கள் பிழைக்கும்படியாக. நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல கர்த்தாவே. ஓ நன்றி கர்த்தாவே. மகா அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்தின சர்வவல்லமையுள்ள பிதாவே, அடிக்கடி என்னுடைய உள்ளத்திலே அநேக காரியங்களின் நிமித்தம் நான் சோர்வடைந்திருக்கிறேன். வெளி சொல்ல முடியாத காயங்களில் என்னில் உண்டு. நான் நம்பி வந்தேன், ஆனாலும் என் சூழ்நிலைகளிலே மாற்றம் வராதபடி ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகிறேன், செபிக்கிறேன், ஆனாலும் என் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் மாறவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அன்பு அருமையான தேவ பிள்ளையே, உன் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். நீ வெறுமையாக்கப்பட்ட நிலையை கர்த்தர் காண்கிறார். ஒரு சில நேரங்களிலே நான் ஏன் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும், ஒருவேளை மரித்து போனால் என் பிரச்சனை முடிவுக்கு வந்து விடுமா என்றும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறது. நீ ஒரு சில காரியங்களிலே, ஒரு சில மறைவான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே பாவமாய் செய்யப்பட்ட காரியங்கள் உண்டு. நீ உணர்ந்து மனம் திரும்பி நீ முன்னிருந்தது போல கட்டப்படும்படி உன் சூழ்நிலையை மாற்ற தேவன் விரும்புகிறபடியா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருக்காக வாழ உன்னை ஒப்புக்கொடு. உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் இந்த நாளோடு ஒரு தடை நீங்குவதையும், நீ அதிக நாளாய் காத்திருந்த ஒரு காரியத்திலே ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணி உன்னை நடத்துகிற நாட்களை காண்பாய் என்று சொல்கிறபடியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, இன்னுமாய் நீர் ஒவ்வொருவரோடும் பேசும். நான் தேவனுடைய வார்த்தை இன்னுமாய் தியானிக்க வாஞ்சிக்கிறேன். அதை இன்னும் ஆழமாய் அறிந்து கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னும் உன்னுடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாய் பிரியமானதா இல்லை. நீ இன்னும் சில சூழ்நிலைகளை காரணம் காட்டி உன்னுடைய வாழ்க்கையிலே தீர்மானங்களை எடுக்கிறது நிமித்தம் அநேக தோல்விகளும், விசேஷமாய் நீ முடிவெடுக்கிற காரியங்களிலே அநேக தடைகளையும் தாமதங்களையும் காணுகிறேன். அன்பு தேவ பிள்ளையே, உன் சுய இஷ்டத்திற்கும் உன் சுய விருப்பத்துக்கும் இடம் கொடாதபடி பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின என்று சொல்லும்படி இன்றைக்கு நீ ஒரு தீர்மானத்தை எடு. உன் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக்கப்படவும், இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறபடினாலே நீ உன் இடையை கட்டி கொண்டு கர்த்தருக்காக உண்மையோடு வாழ, உன்னை முழு பலத்தோடு இந்த ஊழியங்களை செய்ய நீ உன்னை அர்ப்பணி. அப்பொழுது கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் அறிந்திருக்கிற கர்த்தர் உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி உன்னை பலப்படுத்தி, உன்னை சகாயம் செய்து, மேன்மைப்படுத்தி நடத்துகிற நாட்களை காண்பாய் என்று சொல்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னுமாய் கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரோடும் பேசும். கர்த்தாவே, அடிக்கடி சோர்வடைந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒரு புது பலனும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகும்படியாய் செபிக்கிறேன். கணனித்திரை ஆவினுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டிருக்கும்படியாய் செபிக்கிறேன். எல்லா சோர்வின் நிலைகளும் இன்றைக்கு மாற்றப்படட்டும் கர்த்தாவே.
நான் எதை செய்தாலும் அதில் ஒரு போராட்டமே என்று கர்த்தாவே அடிக்கடி தன் தோல்விகளை குறித்து எண்ணி கலங்கின நிலையில் இருக்கிற அந்த மகளை கர்த்தர் சந்தியும். இன்றைக்கு அந்த மகளுடைய சோர்வுகள் நீங்கவும், அந்த மகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயமாய் கர்த்தர் காரியங்களை மாற பண்ணும்படி இன்றைக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. ஒரு மகளை குறித்து எண்ணி இருக்கிற ஒரு தாயை காணுகிறேன். உங்களுடைய உள்ளம் அடிக்கடி உங்களுடைய அந்த பெண் பிள்ளையை குறித்து எண்ணி உங்கள் உள்ளத்திலே காயத்தோடும் கண்ணீரோடும் ஒரு விதமான பயத்தோடும் அநேக காரியங்களை கர்த்தருக்கு முன்பாக வைத்து செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளையே, உன் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆனாலும் நீ மாம்சத்தினாலே ஒரு சில காரியங்களிலே தீர்மானம் எடுத்து செய்கிற முயற்சிகளின் நிமித்தம் உன் வாழ்க்கையிலே தடையும் தோல்விகளும் உண்டு. இன்றைக்கு கர்த்தராலே உன் பிள்ளைகள் போதிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய சித்தம் நடைபெற ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் விரும்புகிறபடி அல்ல, தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அந்த பெண் மகளுடைய வாழ்க்கையிலே உங்கள் ஜெபத்து நிமித்தம் கர்த்தர் அதிசயங்களை செய்து, எப்படி ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தன் மகளுக்காக விண்ணப்பித்த பொழுது அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த மகளுக்குள்ளாய் இருந்த கட்டுகளை அகற்றினாரோ, அதே வண்ணமாய் நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்க மக வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டத்தை நீக்கி ஆசீர்வதிக்கிறதை காண்பீர்கள் என்று சொல்லுகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னீரே. கர்த்தாவே, உம்முடைய பாதபடியிலே வீற்றிருக்கிற நாங்கள் குயவன் கையில் இருக்கிற பாத்திரமாய் மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். வசனத்தை போதிக்கிற அடியனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய சுய வார்த்தைகளை அல்ல, என்னுடைய மாம்ச சத்தத்தை அல்ல, இயேசு கிறிஸ்துவே நீர் என்னை கொண்டு பேசுவீராக. உடைய செட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளும். வசனத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, நீர் தடைகளை நீக்குவீராக. அடிக்கடி அடி வயிற்றின் பகுதியில் ஒரு விதமான போராட்டத்தை காணுகிறேன். ஒரு போராட்டத்தோடு இருக்கிற ஒரு சகோதரியை காணுகிறேன். உடைய அடி வயிற்றிலே அடிக்கடி அந்த வேதனை வந்து மறைகிறது. அது ஆபரேஷனுக்குள்ளாய் நடத்தி விடுமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு வல்லமை இறங்குகிறது இப்பொழுது. கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற மகளே, உன்னை கர்த்தர் இன்றைக்கு சந்திக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்தை காண்கிறார். நீ அன்பை இழந்தது நிமித்தம், அநேகருடைய வார்த்தையினாலே உன் உள்ளம் காயப்பட்டு அன்பற்ற நிலை நிமித்தம் உன் வாழ்க்கையை நீ ஏன் வாழ வேண்டும் என்று வெறுப்படைந்து இருக்கிறதை காணுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அண்டையிலே சீக்கிரமாய் நெருங்கிவிடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதை காண்பாய். ஹல்லேலூயா. ஒரு சகோதரனோடு கூட ஒரு விதமான கசப்பு நிமித்தம் இருக்கிற ஒருவரை காணுகிறேன். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய அன்பை முழுமையாய் உணர்ந்து கொள்ள ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்க காயங்களிலே மாற்றங்களை தர விரும்புகிறபடியால் நீங்க கசப்பை வைத்தராதபடி, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதிசயங்களை காண்பதை காண்பீர்கள். நன்றியோடு துதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் பேசும். உடைய வசனத்தினுடைய ஆழங்களை அறிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேரம் தாமதிக்கிறபடினாலே சீக்கிரமாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இன்றைய நாளிலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஆசீர்வாதமான வார்த்தை வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு. எல்லா வார்த்தையுமே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு காரியத்தோடு கூட இந்த வசனத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். தேவன் என்ன செய்றாரா, எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை எப்படி சிட்சிக்கிறார்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். அல்லேலூயா. சும்மா சிட்சிக்க மாட்டாரு. எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. அவர் எவனை நேசிக்கிறாரோ அவனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்.
அல்லேலூயா. எதற்கு சிட்சிக்கிறார்னா, நல்லா கவனிங்க, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யாருடைய பரிசுத்தத்திற்கு? அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்கு, to partake his holiness. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தம், நம்ம நினைக்கிற பரிசுத்தம் இல்ல, தேவனுடைய பரிசுத்தம் இருக்கு பாருங்க. அந்த பரிசுத்தம் வரைக்கும் உங்களை தேவன் கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை தேவன் முன்குறித்தது. எபேசியர் 1 வசனத்தை வாசித்து விட்டு இந்த நாளினுடைய செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். எபேசியர் 1 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. எதற்கு தெரிந்து கொண்டார்? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எப்ப தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே. Even before the foundation of the world. உலக தோற்றம், அதாவது உலகத்தை உண்டு பண்ண முதல்ல தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எந்த மதமா இருந்தாலும், எந்த இனமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்கன்னா உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் வந்திருக்கிறீங்க. எதற்கு தெரிந்து கொண்டார்னா, நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவுக்குள். அப்ப சுவிசேஷம் தேசம் முழுவதும் பரப்பப்பட்டு வருகிறது. யாரை குறித்து பேசுகிறோம்? கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஆமென். அப்ப ஒரு மனிதன் இயேசுவை, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவுடன் அந்த மனிதனை தேவன் எங்க கொண்டு வராரு? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்த உடனே அவனை எங்க கொண்டு வராரு கர்த்தர்? சபைக்குள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவுக்குள். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனாலதான் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். ஆமென். புரியுதா? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்பி வாருங்கள், விசுவாசித்து வாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன். இதான் சுவிசேஷம். நம்ம பிரசங்கிக்கிறோம். அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கர்த்தர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க செய்து தேவன் கர்த்தருடைய ஜனங்களை சபைக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொண்டு உள்ள கொண்டு வர்றாரு. சரியா? இது நம்ம எல்லாரும் அறிந்ததே. ஆமென். ஆனா அதுக்கு பிறகு ஒரு அழகான காரியம் பாருங்க. எதற்கு தேவன் அப்படி தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. எதுல? அன்பில். அன்புலதான் பரிசுத்தமும் குற்றம் இல்லாம இருக்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப நல்லா கவனிங்க, தேவன் ஒரு மனிதனை அப்ப சபைக்குள்ள ஏன் கொண்டு வர்றாரு அப்படின்னா, முதல்ல அன்பு சகோதரன் சொன்னது போல பரிசுத்தம், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்கடைவதற்கு. ஆனா அந்த பரிசுத்தம் இப்ப எதுல இருக்கு? அன்பில். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசி இந்த வார்த்தைக்குள்ளாக போகலாம். 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 1 வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எகிப்து தேசத்தில் இருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, நல்லா கவனிங்க, சுவிசேஷத்தை அறிவித்து பலத்த காரியங்களை தேவன் செய்து அவர்களை எங்க கொண்டு வந்தாரு? இல்ல, ஊழியக்காரன் சொன்னாங்க எங்க? ஆனா நான் அப்படி சொல்ல விரும்பல. எங்க கொண்டாந்தாரு தெரியுமா? சரியா சொல்லுங்க பார்க்கலாம், முடிஞ்சா எங்க கொண்டாந்தாருன்னு. அப்படியே சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் அழகா. சரி, நான் ஒரு லிங்க் சொல்றேன். சரியா? ஜீவனுக்கு போகிற பாதை இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது.
அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். எப்படி? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். இரண்டாவது காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க அநேக உபத்திரவங்களின் வழியாக நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும். புரிஞ்சா? இந்த ரெண்டு காரியத்தை வச்சுட்டு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எகிப்தியரை எங்க இருந்து எங்க கொண்டு வந்தாரு? அடையும்படி எங்க கொண்டு வந்தாரு? சூப்பர். நல்லா யோசிக்கணும். இதுல ரொம்ப ஆழம் இருக்கு, அதனாலதான் கேட்டேன். எனக்கு கொஞ்சம் கேள்வி கேட்டு பேசுறது பிடிக்கும். பரவாயில்லையா பாஸ்டர்? சரியா? நான் மோனோலாக் பேச விரும்ப மாட்டேன். ஐ வாண்ட் ஆல்வேஸ் டு ஸ்பீக் இன் டயலாக்ஸ். நானும் பேச, நீங்களும் பேசினா நல்ல வார்த்தையை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இப்படி இருக்கிறதா ஆராய்ந்து பார்த்தா தான் நம்ம குணம் மாறும். சபை அதற்கு தான் இருக்கிறது. சரி, பிறகு வரேன் அதுக்கு. சரியா? ரத்தலபா கந்தரபா சொல்லுங்க. ரமனாஷ்யதரா எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கொண்டு வந்தாரு? செங்கடலா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம். அப்ப ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் அடைஞ்ச பிறகு எங்க கொண்டு வருவாங்க? சபைக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கூட்டு போனாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? சபைக்கு கொண்டு வந்தார். ஐயா, பாதைதான் வனாந்தரம். நல்ல கவனிங்க. பாதை வனாந்தரமா இருந்தாலும் தேவன் வனாந்தரமான பாதை, நல்ல கவனிங்க, அது வனாந்தரம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அது உண்மையான பாதை என்ன தெரியுமா? நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில் அவர்களை கொண்டு வந்து விட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கிறிஸ்தவம் என்பது, நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவம் என்பது பூ மேல நடக்கிற ஒரு வார்த்தை அல்ல. அருமையான தேவ ஊழியர் அநேக ஆண்டுகளாக ஊழியம் செய்தார், நான் விசுவாசிக்கிறேன். நான் பேசுறது அவருக்கு புரியும். உங்களுக்கு புரியுதோ இல்லையோ? அல்லேலூயா. நீங்க எல்லாம் நினைக்கலாம் ஊழியக்காரங்க வெளியில கோட் கிட்டெல்லாம் போட்டு அருமையான சகோதரன் டை எல்லாம் போட்டோன்னு ஒரு ரொம்ப செழிப்பா இருக்காங்க போல இருக்குன்னு. அல்லேலூயா. எங்க செழிப்புக்கு பின்னால இருக்கிற வனாந்தரத்தை தேவன் ஒருவரை அறிவார். ரதபா கந்தரபலா. நல்ல கவனிங்க. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தது சோதம் கோமராவில் இல்ல, வனாந்தரத்துல. விசுவாச மார்க்கத்தார் சோதம் கோமராக்கு போக மாட்டாங்க, வனாந்தரத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு தேசம் எங்களை ஆசீர்வதிக்காது, அவருடைய வார்த்தை தான் எங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்ல கவனிங்க. இப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில், அதாவது ஞானஸ்நானம் பெற்று செங்கடலுக்குள்ளாக போய் வந்தது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள்னு வாக்குத்தத்தம் பண்ணாரு. நல்லா கவனிங்க. இப்ப வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அடுத்த நாளே கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டியது தானே. என்ன பண்ணாரு? நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ எம் நாட் ராங், முதல் 2 வருஷமும் 11 மாசமும் சரியா வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்துறாரு. அப்பதான் அவங்களுடைய ரிபெலியஸ் நேச்சர்னால another 40 years போயிருது. அதுக்கு பிறகுதான் அவங்க கானான் தேசத்துக்கு போறாங்க. ரிபெலியஸ் நேச்சர். ஆனா அதுக்கு முதல்ல 2 வருஷமும் 11 மாசமும் சரியா பார்த்தீங்கன்னா அவங்க வனாந்தரத்தில் தான் இருந்தாங்க. இந்த வனாந்தரத்தில் தேவன் என்ன பண்ணாரு? நல்லா சொல்லுங்க. என்ன பண்ணாரு வனாந்தரத்தில் கர்த்தர்? சீக்கிரம் சொல்லுங்க. போஷித்தார், காப்பாற்றினார், யுத்தம் பண்ணினார். அதனால தான் அவர் ஊழியக்காரன். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்னத்தை சொல்லுவோம்னா, அற்புதம் செஞ்சாரு, காடைகளை அனுப்பினார், அதிசயங்களை செய்தாரு. நல்ல கவனிங்க. நான் ஒரே ஒரு ஊழியக்காரன் மட்டும் தான் சொன்னாரு, பிரமாணங்களை கொடுத்தாரு. கவனிங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ரித்தமன கதரபா என்ன பண்ணாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாஸ்டரை கொடுத்து, யாருடைய சபை உலகத்திலேயே பெரிய சபை தெரியுமா? மோசேயினுடைய சபை. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இருந்த ஒரு சபை. அல்லேலூயா. இருங்க 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 இருங்க, இப்பவே தட்டிராதீங்க. அதுல பெரிய விசேஷம் இருக்கு. 25 லட்சம் பேர் இருந்த பெரிய மெகா
சர்ச். மாத்திரமல்ல, தேவனோடு முகமுகமாய் பேசுகிற பாஸ்டரை வச்சிருந்தாங்க. எப்படி? முகமுகமாய் பேசின பாஸ்டரை வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. பலத்த அற்புதங்களும் பலத்த அடையாளங்களும் நடந்தது அந்த சபையிலே. சும்மா சாப்பாடு இல்ல, வானத்திலிருந்து மன்னா வருது. பசினொன்ன காடை வந்து விழுகுது. சரியா? தேவ தூதர்கள் உண்ணும் உணவினால போஷிக்கிறாரு. இத்தனை நடந்தும் தாகத்துக்கு தண்ணீர் எங்க இருந்து வந்துச்சு? அந்த பாஸ்டருடைய வல்லமை எப்படின்னா, போய் பாறைய பார்த்து பேசினா தண்ணி வரும். அவ்வளவு பெரிய பாஸ்டர். வேதனை என்னன்னா, பாஸ்டரும் காணான் போகல. 24,99,998 பேர் கானான் தேசம் போல. ஒன்லி 2 பேர் மாத்திரம் தான் கானான் தேசம் போனாங்க. நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரு காரியம் உண்டு, காரணம் உண்டு. இப்போ ஒரு காரியத்தை நானும் நீங்களும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சனமே, ஏன் கர்த்தர் எகிப்திலிருந்து உடனே ஞானஸ்நானம் பெற்று கானான் தேசத்துக்கு கொண்டு போகாம வனாந்தர பாதைக்குள்ளாக நடத்தி கர்த்தர் அவர்களை போஷிக்கிறவர் என்பதை காண்பித்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஒரு நல்ல கவனிக்கணும். இப்ப ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் அப்புறம் என்ன கொடுத்தாரு? கற்பனைகளை மட்டும் கொடுக்கல. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 34வது அதிகாரத்திலே, சரியா? யாத்ராகமம் 34வது அதிகாரத்திலே 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். இப்ப நல்லா கவனிங்க. அவன் வெளியே வந்து எங்கிருந்து வெளியே வந்து? ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். போதும். இதுல எந்த பாயிண்ட் தெரியுமா எனக்கு பேசணும்? கர்த்தர் கூடாரத்துக்கு போகணும்னு மோசேயோட பேசினத மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரீச் பண்றாரு. சோ சண்டே சர்வீஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? பைபிள் ஸ்டடீஸ் இருந்திருக்கு. கற்பனை மலையில கொடுத்தாரு. அது மோசே மூலமாய் வந்தது. 10 கற்பனையோட தேவன் நிப்பாட்டல. அந்த 10 கற்பனையவும் ஆசரிப்பு கூடாரத்துல வைத்துதான் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார் தேவன். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, தேவன் கற்றுக் கொடுத்ததை தேவனிடத்திலே கற்றுக்கொண்டு மோசே வெளியே வரும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருந்ததா. நீ தேவனிடத்திலே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். இது முத காரியம். அல்லேலூயா. ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதுல நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு. மோசேயினாலே தேவனாலே போதிக்கப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தைகள் சபையிலே பேசப்பட்டது. சரியா? மோசேயினுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அத்தனை அற்புதங்கள் நடந்திருந்தும் கூட, சரியா, சும்மா பாஸ்டர் இல்லங்க, மோசே பேசும்போது முகம் பளபளன்னு வெளிச்சமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை தேவன் கொடுத்திருந்தார். அப்படி இருந்தும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை இழந்து போனார்கள். காரணம் என்ன? என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம்? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன காரணம்? அவிசுவாசம். ஏன் அவிசுவாசம் வந்துச்சு? அவரை நம்பல. ஏன் அவரை நம்பல? சத்தியமும் போதிக்கப்படுது, ஆனா அவிசுவாசம். அவரை நம்பல. வேற முறுமுறுத்தாங்க. நிறைய காரியங்களை சொல்லலாம். நான் எல்லாத்தையும் சொல்லும் போது நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணு, என்னன்னா ஏன்? அவ்வளவுதான். ஏன்? என்னது? நல்லா கவனிங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம் உண்டு. சரியா?
உபாகமம் 30ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட சேர்ந்து. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. கவனிங்க, இங்கிலீஷ் ஆங்கில வேதாகமத்தில் இது எப்படி இருக்குன்னா டு லிவ் அப்படின்னு இருக்கு, தமிழ்ல பிழைக்கும்படின்னு இருக்கு. சரியா மாத்துனா உயிரோடு இருக்கும்படி, அதுக்கு பேர் நித்திய ஜீவன். ஆமென். புரிஞ்சா? நீ அன்பு கூர்ந்தாதான் உயிரோடு இருக்க முடியும், இல்லன்னா மரணம் உன்னை ஆளுகை செய்யும். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமென். அப்ப அன்பு இருந்துச்சுன்னா நீ ஜீவனோட இருக்கிற, அன்பு இல்லன்னா நீ மரணத்துல இருக்கிற. அப்படின்னா அன்புக்கு ஆப்போசிட் என்ன, எதிர்கருத்து என்ன? வெறுப்பு. இல்ல. இப்ப நல்லா கவனிங்க, நான் என்ன சொன்னேன்னா அன்பு இருந்துச்சுன்னா மரணம் இல்ல, சரியா? அன்பு இல்லன்னா மரணம் வருது. அன்பு இருந்துச்சுன்னா நீ நித்திய ஜீவன், அன்பு இல்லன்னா உனக்குள்ள மரணம். அப்படின்னா அன்புக்கு விரோதமானது எது? மரணம். இன்னும் புரியலையே. அதாவது அன்பு இருந்துச்சுன்னா அன்புக்கு கீழே உயிர் இருக்கு, இன்னொன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே மரணம் இருக்கும். என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். அன்புக்கு ஆப்போசிட் தான் பாவம், அவ்வளவுதான். நம்ம கத்துக்க போறோம்னு புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா நான் மெசேஜுக்குள்ள வர்றேன், உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறேன். நல்லா கவனிங்க, நீங்க நினைக்கிறபடி பாவம்ன்றது பொய் சொல்றதும் கொலை பண்றதும் இந்த கிரியைகள் பாவம் அல்ல. அந்த கிரியை எல்லாம் ஏன் நடக்குதுன்னா உனக்குள்ள அன்பு இல்லாததுனால வர்ற கிரியை தான். நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு மெயினான பர்பஸை விட்டுட்டு இந்த கிரியையை சரிபடுத்தி கொண்டே வருகிறோம். அதான் எங்க வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை. நல்லா கவனிங்க ஒரு காரியத்தை. இந்த உபாகமம் 30:6 வாசிங்க திரும்ப. உன் தேவனாகிய கர்த்தர் நீ உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர், நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி. நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தெரியும் விருத்த சேதனம்னா என்னன்னு. தெரியுமா இல்லையா? எஸ், தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும். விருத்த சேதனம்னா என்ன செய்வாங்க? மாம்சத்தினுடைய நுனித்தோல் நீக்கப்படுகிறது, அதுக்கு பேர் தான் விருத்த சேதனம். அப்ப விருத்த சேதனம்னா உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, உங்களுடைய இருதயத்தினுடைய நுனித்தோலை நீக்கி போடுங்கன்னு இருக்கு. அது மாம்சத்தை குறிக்கிறது, சரியா? மாம்சம், அத பிறகு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த மாம்சத்தை அகற்றுகிறதுக்கு தேவன் என்ன செய்யறாருன்னா விருத்த சேதனம் பண்றாராம். விருத்த சேதனம், நல்லா கவனிங்க. விருத்த சேதனம் எதனால செய்யப்படும்? விருத்த சேதனம் எதுல செய்வாங்க? கத்தி. அந்த கத்தி தான் கர்த்தருடைய வார்த்தை. அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இப்ப நல்லா கவனிங்க, ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல தேவன் கர்த்தருடைய கற்பனைகளை கொடுத்தார் அப்படின்னா ஞானஸ்நானம் பெற்று வந்துட்டாங்க, ஆனா விருத்த சேதனம் அடையவில்லை. விருத்த சேதனம் என்பது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. இப்ப நம்ம நினைக்கிறோம் ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள வந்துட்டா நம்ம விருத்த சேதனம் அடைஞ்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை சகோதரனே, ஞானஸ்நானம் பெற்று வந்துட்ட, ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் உன்னை விருத்த சேதனம் அடைய செய்யும். ஹல்லேலூயா. உன் மாம்சம் அழிக்கப்பட நீ விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நீ விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது என்ன நடக்கும்னா உன் மாம்சம் அழிக்கப்பட உன்னுடைய உள்ளம் முழு உள்ளத்தோடு தேவனை நேசிக்கிறதாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க தேவ ஜனமே, நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வசனமும் வார்த்தையும் எதற்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்ல தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது. அநேக பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்ற ஒரு காரியம், இந்த பைபிள் இல்ல, இது இட்ஸ் a லவ் லெட்டர். அதாவது நம்ம பைபிளை சரியா படிக்கல பாருங்க. இப்ப நம்ம வேதத்தை எப்படி வாசிப்போம்னா, பொய் சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அப்படியே வாசி பழகிட்டோம் பாருங்க. இது இப்படியும் வாசிக்கலாம்,
பொய் சொல்லாதையா, விபச்சாரம் பண்ணாதையா. என்னைக்காவது அப்படி வாசிச்சிருக்கிறோமா? எங்களுக்கு வேதமே லாவா மாறிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவம் என்பது அநேக ஜனங்களுக்கு ஒரு போரிங் சப்ஜெக்டாய் மாறிவிட்டது தெரியுமா? கிறிஸ்தவம் என்பது கற்பனைகளை பின்பற்றி ஏதோ பரிசுத்த வாழ்க்கை என்று காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. இதை நன்கு நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, கற்பனையின் பொருள் என்னவெனில் ரிதிபா கந்தரா. 1 தீமோத்தேயு 1:5 திரும்ப வாசிங்க. 1:5 மாயமற்ற 3 காரியங்கள்: சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இப்ப நல்லா கவனிங்க. சுத்த இருதயம் வந்துருச்சுன்னா பரிசுத்தம். ஆமென். நல்ல மனசாட்சி வந்துருச்சுன்னா மரணம் போயிருச்சு, நித்திய ஜீவன் அர்த்தம். ஆமென். புரிஞ்சா? அடுத்தது மாயமற்ற விசுவாசம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இல்லாம இருந்தது அதுதான். ஏன் அப்படின்னா கற்பனையை பெற்றுக்கொண்டார்கள், கற்பனையினுடைய நோக்கத்தை அறியாமல் போனார்களையா. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார், பெற்றுக்கொண்டார் என்று அறிந்து கொண்டார்கள். நல்ல கவனி, நீ ஒரு நோக்கத்தை, தேவனுடைய ஒரு நோக்கத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். நான் ஒரு காரியத்தை இதோடு கூட இணைக்க விரும்புகிறேன். யோவானுடைய புஸ்தகம் திருப்பலாம் என்னோடு கூட சேர்ந்து. யோவானுடைய புஸ்தகத்திலே சுவிசேஷத்திலே 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா இது 1வது வசனத்திலிருந்து இது ஆரம்பிக்கிறது. தேவன் 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்ததன் பின்பதாக ஒரு காரியம் நடைபெறுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் சீக்கிரமாக. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். என்ன நடந்தது? முதலாவது நாள் நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன? முதலாவது நாள் தேவன் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பயங்கரமாய் ஆசீர்வதிக்கிறார். அற்புதங்களை அடையாளங்களையும் அவர்கள் பெறுகிறார்கள். அந்த அதிசயங்களை கண்டதன் பின்பதாக அடுத்த நாள் அதே இடத்துல வந்து பார்க்கறாங்க, இயேசு கிறிஸ்து இல்ல. உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துவை தேடிக்கிட்டு கப்பர்நகூமுக்கு போறாங்க படவுகளில் ஏறி. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாங்களும் அற்புதங்கள் அடையாளங்களை கண்ட பிறகு இயேசு இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டு படவுகளில் ஏறி சபைகளுக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தது. அடுத்த வசனம் வாசிங்க சகோதரா. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரபி, பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்ப வந்தீங்க? ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துறாங்க இயேசு கிறிஸ்துவை. ரபி, நீர் எப்போது வந்தீங்க? ஆனா இயேசு இப்ப நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தா, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நீங்க எப்ப வந்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ரொம்ப சந்தோஷமா, அப்படியா, ஐயோ என்ன தேடிட்டு வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, இருங்க இன்னைக்கு ஆராதனைக்கு இருந்துட்டு போங்க. நம்ம அப்படி ஆராதிப்போம், ஆமாவா இல்லையா? ஆனா என் ஆண்டவருக்கு முகஸ்துதி பிடிக்காது ஐயா. ஆண்டவருக்கு முகஸ்துதி. நல்லா கவனிங்க. தேவன் உன்னுடைய வெளிப்படையான, இதையே நான் பேசுறேன்னா அடுத்த வசனம் வாசிச்சா உங்களுக்கு புரியும். தேவன் உன்னுடைய வெளிப்படையான பிரசன்ஸ தேவன் எதிர்பார்க்கல. வெளிப்படையா நீ பரிசுத்தமாய் வாழ்றத போல காண்பித்து தேவ சமூகத்துல வந்துட்டு போறத தேவன் விரும்பவில்லை. நல்லா கவனிங்க. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்த வசனம் வாசி. நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே, வயிறு நிரம்பினதுனால மாம்சத்து நிமித்தம் தான் வந்திருக்கிற. நீ திருப்தி அடைஞ்சிட்ட. நான் கொடுத்த அற்புதங்கள் அடையாளங்கள் உன் மாம்சத்தை திருப்திப்படுத்தினதுனால நீ அது நிமித்தம், உன் மாம்சத்தின் நிமித்தம், போஜனத்தின் நிமித்தம் நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். வாசிங்க பிரதர்.
என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. என்னத்துக்காக அல்ல? அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை. கவனிங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள். ஹalleluya. மரதல கபதல பதனம கந்தல பஷத்தன மதரப. தேவ ஜனமே, நீ ஏன் சபைக்கு வரணும் தெரியுமா? அற்புத அடையாளங்கள் எல்லாம் கர்த்தர், நல்லா கவனிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் கர்த்தர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே. நல்லா கவனிங்க, அதை அவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பாரு. சபையில் அற்புதம் அடையாளம் நடந்துகிட்டு தான் இருக்கும், அது தடுக்கவே முடியாது. ஆனா நல்லா கவனி, நீங்களும் நானும் சபைக்கு வர வேண்டிய ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எதுக்கு சபைக்கு வர்றோம் என்ற நோக்கம் உண்டு. இதை நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னாரு? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனம். அது என்னையா? அதுதான் கர்த்தருடைய சத்தியம், அதான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த சத்தியம் உனக்குள்ள வந்துச்சுன்னா அது அன்பை உனக்குள்ள உருவாக்கும். அது உன்னை நித்திய ஜீவன் வரையும் கொண்டு போகும். எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆமென். அல்லேலூயா. நீ சபைக்கு வர வேண்டியது, இன்னும் நான் அன்பிலே வளர, இன்னும் அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி, இன்னும் அவரை நெருங்க, இன்னும் அவரை கிட்டி சேர தேவன் விரும்புகிறது. இதைத்தான் தேவ ஜனமே, நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலமாய் இருக்கிறது. நான் 2 காரியத்தை சீக்கிரமாய் பேச போகிறேன். இது கடைசி காலமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எப்ப வரப்போறார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா வரும் பொழுது, இதுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியா வந்தாரா, ரட்சகரா வந்தாரா? இனிமே எப்படி வருவார்னு தெரியும்ல. அவருடைய அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படி நியாயாதிபதியாய் வருகிறாராம். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம். அல்லேலூயா. சங்கீதம் 2ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும், நல்லா கவனிங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும். நல்லா கவனிக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே. 2 காரியம். ஒன்னு, அவர் வருகையில உன் மேல குமாரன் கோபம் கொள்ளாமலும். 2வது, நீ போகிற வழி இருக்கு பாரு, வனாந்தரம். இப்ப சபைக்குள்ள தேவன் கொண்டு வந்த பிறகு நல்ல கவனிங்க, கர்த்தரவங்களை நடத்தினாருன்னா வனாந்தர பாதையா தான் இருக்கும். அது நெருக்கத்தின் மத்தியில, பிரச்சனை மத்தியில, பாடுகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில. நல்லா கவனிங்க. அபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இன்றி போனாலும், எல்லாம் என்னை விட்டு போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே இருக்கும் பொழுது தேவனை ஆராதிப்பதல்ல, எல்லாமே போன பிறகும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ சிங்க கெதிகளை சந்தித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. நீ அக்கினி ஜுவாலைகளுக்குள்ளாய் போயே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இப்ப பிரச்சனை என்னன்னா, நம்ம சாட்சியா இருக்க விரும்புறோம். என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய போதகங்கள் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? செழிப்பின் உபதேசமா மாறிடுச்சு. நம்ம நல்லா இருந்தா தான் என்ன செய்வாங்களா, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்குவாங்கன்னு உலகம் போதிக்குது. இப்ப நிறைய சபைகள் இதான் போதனையா மாறிடுச்சு. நல்லா கவனிங்க. இது என்ன பண்ணிருச்சுன்னா, உன்னை தந்திரமாய் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உலகத்துக்கு நேராய் உன்னை இழுத்து விட்டது. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அல்லது அனனியா மிசாவேல் அசரியா, அவங்க வாழ்க்கையில நெருப்புக்கு முன்னாடி கர்த்தர் காப்பாத்தினாரா, நெருப்புல போட்ட பிறகு காப்பாத்தினாரா? போட்ட பிறகு. நம்ம தேவன் நெருப்புக்கு முன்னுக்கு காப்பாற்ற மாட்டாரு. நீ நெருப்புல உளுந்த பிறகுதான் எரியாம இருப்ப. அவ்வளவுதான். அல்லேலூயா. பாம்பு கடிக்காம காப்பாற்ற மாட்டாரு, பாம்பு கடிச்சிரும். ஆனா பாம்பு தன் வல்லமையை இழந்துரும், விஷம் ஏறாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கொரோனா டைம்ல கொரோனா வந்துச்சு? கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொரோனா வரலாமா வரக்கூடாதா?
வந்தவங்க வரணும்னு சொல்லுவீங்க, வராதவங்க என்ன செய்வாங்க? பயப்படாதீங்க, உங்க லிஸ்ட்ல தான் நானும் இருக்கேன். அலையில ஆள் நான் தான். ஏன் தெரியுமா சொல்றேன்? கொரோனால எது வந்தாலும் என் ஜீவன் என் ஆண்டவர் கையில இருக்கு. அல்லேலூயா. என் தேவன் கொரோனா வராம பாதுகாக்க மாட்டாரு. கொரோனா வரும் ஐயா, உள்ள வந்துட்டு அது பாட்டுக்கு போயிரும் ஐயா. ஏன்னா நீ தேவ மனுஷன். நீ தேவ மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பாம்பு கடிக்குது ஐயா, எல்லாரும் பார்க்கறான். அழிஞ்சு போயிருவானோ, செத்து போயிருவானோ. சில நேரத்துல சில பாம்பு ஒண்ணு சுத்தி இருக்கிறது கொத்திக்கிட்டு தான் இருக்கும். பயப்படாத. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? சுத்தி இருக்கிற பாம்பு கொத்துதுன்னு சொல்லி சோர்ந்து போகாத. அதுவும் மாமியாரா கூட இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நீ வேலை செய்யற இடத்துல பெரிய பாஸா இருக்கலாம், இல்ல உனக்கு பக்கத்திலேயே நீ உன்னுடைய ஏற்ற துணைன்னு பக்கத்துல வச்சிருக்கிறல்ல, அதா கூட இருக்கலாம். யாரு கொத்துனாலும் உனக்குள்ள விஷம் ஏறுது அப்படின்னா நீ தான் பிரச்சனைன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? எனக்கு சும்மா ஏறுது பாருன்னா உனக்குள்ளதான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷனுக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கல்லடிக்கிறாங்க, எச்சி துப்புறாங்க, அடிக்கப்பட்ட ஆடை போல இருந்தார் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஐயா தேவ சாயல். அந்த சாயலாய் மாறுவதற்கு தான் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ரத்தலபா கந்தரபா. நெருப்புல போட முதல்ல நடுங்கிக்கிட்டு நம்ம போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உபவாசம் இருந்து ஆண்டவர் நெருப்பில் இருந்து பாதுகாப்பீராகன்னு ஜெபம் பண்ணாங்களா? வாட்டா போடுறா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் அக்கினியிலிருந்து தப்புவிக்க வல்லவர். அப்படியே தப்புவிக்காமல் போனாலும் நல்லா கவனிங்க, அங்கதான் பியூட்டி, அங்கதான் பியூட்டி. தப்புவிக்க வல்லவர், அது நம்மளும் சொல்லிடுவோம். ஆனா தப்புவிக்காமல் போனா, யோபு எல்லாவற்றையும் இழந்த பிறகு வாயினால பாவம் செய்யலையா? தேவனுடைய இடத்துல எதிர்பார்க்கிறது அந்த அன்பை. எல்லாமே இழந்த பிறகு நீ கிறிஸ்து மேல வைத்திருக்கிற அன்பு நிலைத்திருக்குமானால் உனக்கு பரலோக ராஜ்யம் தேவ சொன்னமே. ஹalleluya. மரதல கந்தலப தரபதன மனதர. நல்ல கவனிங்க. ரதலத பரகந்தலப. தேவன் சபையை வைத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? தேவனுக்கு அன்பினாலே அவரை எதிர்பார்த்திருக்கிற ஒரு பரிசுத்த மனவாட்டியை தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். வேற ஒண்ணும் இல்லைங்க. பரிசுத்தம்னா அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான், அன்பு மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த அன்பு எப்ப வெளிப்படும்னா, நீ நல்லா இருந்தியனா, நம்ம பிரச்சனையே இல்லாம இருந்தா எல்லாத்துலயுமே நல்லா இருப்போம். பிரச்சனையில இருக்கும் பொழுது அன்பு காட்டுறியா, அதான் உண்மையான அன்பையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எங்களுடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா கர்த்தர் சொன்னார் கரடு முரடான வாழ்க்கைன்னு? மலைக்கு போகும்போது ஹைவே மாதிரி நல்லா ரோடு இருக்குமா? நல்லா காப்பட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா? இல்லை. அப்படி இருந்தா என்ன ஆகும்? காப்பட் போட்டு மலை வரை நல்லா காப்பட் ரோடு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறீங்க, என்ன ஆகும்? போகுமா வாகனம்? சறுக்கி கீழே விழுந்துரும். ஆனா கல்லு முள்ளும் குழியும் குண்ணுமா இருந்துச்சுன்னா, ஒரு கல்லை தாண்டுறன்னு வச்சுக்க, ஒரு குழியையும் கல்லையும் தாண்டி வாகனம் மேல போயிருச்சுன்னு வச்சுக்க, திரும்ப கீழே விழாம தடுக்கிறது அந்த குழிதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ ஒரு சூழ்நிலையில கடந்து போறியா, அதை கடந்து போன பிறகு அதே சூழ்நிலை நீ விழாதபடி உன்னை பின்ல தாங்கி கொண்டே வரும் ஐயா. ஹல்லேலூயா. அதனாலதான் நீ போகிற பாதை ஒருவேளை கரடு முரடானதா இருக்கலாம், ஆனா நீ போகிறது மலைக்கையா, மலைக்கு. ஹல்லேலூயா. நீ போகிறது ஆண்டவராகிய இயேசு மேல நோக்கி போய்கிட்டு இருக்கிற. உன் பாதை நெருக்கமா தான் இருக்கும். ஓ டி கொடுங்க. ஒரு அழகான பாடல் உண்டு. என் பாதை எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் சொல்ல முடியுமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
இயேசு ஒருவரை நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தினப்ப தாகம் வந்துச்சா இல்லையா? இப்ப தாகத்துக்கு தண்ணீர் வச்சிருந்தாரா இல்லையா? அப்போ உனக்கு குறைவு வருமா இல்லையா? கட்டாயம் வரும். ஆனா நல்லா கவனிங்க, தாகம் வந்த பிறகுதான் அவங்களோட மனையை சிருஷ்டித்து நல்லா கவனிக்கணும். என்னப்ப தாகம் வந்த பிறகுதான் அவங்க தாகம் வந்த இடத்துல கர்த்தர் ஒரு கண்மலையை சிருஷ்டித்து அதுல இருந்து தண்ணியை கொடுத்தாரா, இல்ல அவங்க வர்ற இடத்துல அங்கன தாகம் வந்துரும்னு சொல்லி ஏற்கனவே சிருஷ்டித்தாரா? ஏற்கனவே உன் தேவைக்கு பதிலா ஏற்கனவே வச்சுட்டார். ஆமென். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த தேவைக்கு பதிலும் உனக்கு தேவையும் வர்ற கேப் இருக்கு பாருங்க, அதுல உன் அன்பு சோதிக்கப்படுகிறது. எஸ், உன் அன்பு சோதிக்கப்படுகிறது. அந்த அன்புல நீ நிலைத்திருந்தால் நீ கனி கொடுக்கிறவனாய் மாறுவாய். நல்லா கவனிங்க, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும், ரமஷ்யதரா, நீங்கள் வழியிலே அழியாமலும், நல்லா கவனிக்கணும், அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். என்னது கோபம்? கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்புறம் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இப்ப என்ன சொல்லுது? அழியாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா? முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். யாரு? யூதாஸ் மாதிரியா? இல்ல. அவரை முத்தம் செய்யுங்கள்னா என்னையா? சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம், டைம் ஆச்சு. யாருக்கு கிஸ் பண்ணுவோம் நம்ம? யார? நம்ம ரோட்ல இருக்கிறவனுக்கு போயிட்டு உம்மான ஒரு கிஸ் கொடுப்போமா? இல்லையா? யாருக்கு கிஸ் பண்ணுவோம்? நம்ம யார ரொம்ப க்ளோஸா நேசிக்கிறோமோ, ஒண்ணு மனைவியா இருக்கணும், இல்லனா பிள்ளைகளா இருக்கணும், இல்ல அம்மா அப்பாவா இருக்கணும். வேற யாருக்கும் போய் கொடுத்துறாதீங்க, அவ்வளவுதான். நல்லா கவனிங்க. அப்ப ஒரு உறவு இருந்தாதான், நல்லா கவனிங்க, ஹக் பண்ண சொல்லல, கிஸ் பண்ண சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு அழகான பகுதிக்குள்ள போவோம் சீக்கிரமா. லூக்காவினுடைய புஸ்தகத்திலே லூக்காவினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 47வது வசனம் வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன். இதனுடைய பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப டைம் போதாது என்னால வாசிக்க. என்ன நடக்குது? ஒரு பரிசேயன் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வராரு. சரியா? ஒரு பாவியான ஸ்திரீ அங்க இயேசுவினுடைய பாதத்துல அமர்றா. முதல்ல யாரு? அவ பாவியான ஸ்திரீ வர்றா. உடனே வந்து அவருடைய கண்ணீரினால பாதங்களை நனைத்து, அவருடைய கூந்தலினால துடைத்து, நல்லா கவனிங்க, கூந்தலினால துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, அதுக்கு பிறகு தைலத்தை ஊற்றுகிறாள். நல்லா கவனிங்க. அப்ப பரிசேயன் என்ன சொல்றானா? ஐயோ, அசிங்கமானவ இவ, எவ்வளவு அருவருப்பானவ, இவ தொடுறதை இயேசு அறிந்திருந்தாருனா, இவர் இயேசுவா இருந்தா இவளை தொட விட்டு பாரான்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து அப்புறம் என்ன சொல்றாருன்னா 7:47, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. உங்க பாவங்கள் எப்ப மன்னிக்கப்படும்? அன்பு கூர்ந்தால். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. உன் கிரியை மனம் திரும்புதல் என்பது, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னியும், நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க எனக்கு உதவி செய்யும்னு கெஞ்சுறது அல்ல. நிறைய பேர் பாவ மன்னிப்பை ஏன் கேட்பாங்கன்னா, தண்டனைக்கு தப்புறதற்கு. அதுக்கு பேர் பாவ மன்னிப்பு இல்லையா? என் தகப்பனுடைய இருதயத்தை உடைத்துட்டேன், என்னை நேசித்து எனக்காக ஜீவனை கொடுத்தவருடைய இருதயத்தை என் கிரியைகளினால உடைத்து விட்டேனே, அவருக்கு விரோதமாய் கிரியை செய்து விட்டேனே உணர்ந்து அன்புக்கு நேராய் திரும்புறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சபையில ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் பிரசங்கிக்கப்படணும். தெரியுமா? நான் சொல்லல, எங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? லூக்கா 24ஆம் அதிகாரம். சீக்கிரமாய் திருப்புங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 47வது வசனம்.
அன்றியும் மனம் திரும்புதலும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு. என்னது? பாவ மன்னிப்பு. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால் பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. எங்க முதல்ல அறிவிக்கணும்? எருசலேம்னா என்னையா? அவருடைய சபை. அவருடைய சபை. அவருடைய சபை. அப்ப சபையில பேசப்பட வேண்டிய பாவ மன்னிப்பு என்ன? அன்பு. நீ எங்க அன்புல விழுந்திருக்கிற ஒரு ஆராதனை உன்னை என்ன தெரியுமா செய்யணும்? நல்லா கவனிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான சம்பவம் காணப்படுகிறது. நீங்க வீட்டுல போய் வாசிங்க, எனக்கு நேரம் போதாது, சீக்கிரமா சொல்றேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறார். நல்லா கவனிங்க. ரத்தலபனஷ்யதரா. இந்த பாருங்க, ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அடுத்த வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி. கவனிங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். என்ன துதித்தாங்க? பரிசுத்தர். அதான் அன்பு சார், இதான் ஒரே ஆவியானவர்ன்றது. அல்லேலூயா. என்ன அவருக்கு தெரியவே தெரியாது, நான் என்ன ப்ரீச் பண்ண போறேன்னு கூட தெரியாது. வந்தோடனே யோசிச்சு என்ன நம்ம சப்ஜெக்ட் தொடுறாருன்னு. ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தர் பரிசுத்தர், அவ்வளவுதாயா. பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிக்க தேவ தூதர்கள் ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? கண்ணையும் காலையும் மூடிட்டாங்க ஐயா. தேவன் பரிசுத்தர்னு கண்ட ஒருத்தன் அசுத்தமா வாழ மாட்டான். எஸ், உங்களுக்கு புரியல இன்னும்? ஒருத்தர் சொல்லி கிரிய வரக்கூடாதையா. நீ தேவனை பரிசுத்தம்னு கண்டுட்டியனா உன்னால முடியாத சுத்தமா வாழ. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மேட்ல போறீங்கன்னு வச்சுக்கிறேங்க. இப்படி மேட்ல போகும்போது அந்த ரோடு ரொம்ப நேரோவா இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த பக்கம் உளுந்தா என்னது? பெரிய பள்ளம். அப்ப நீங்க அந்த ஓரத்துக்கு போவீங்களா? ஏன் போக மாட்டீங்க? ஏன்னா பயம் இல்ல. அந்த பயம் தேவனை குறித்து வந்துட்டா நீ பாவம் செய்ய மாட்டியா. ஹல்லேலூயா. அதனால பிரச்சனை என்னன்னா, நம்ம தேவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பாருங்க. You got to experience your God. நீ உன் தேவனை ருசிக்க வேண்டும். நீ ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க ருசிக்க பரிசுத்தம் வரும். ருசிக்க ருசிக்க அன்பு வரும். ருசிக்க ருசிக்க பாடல் வரும். நீ ருசிக்க ருசிக்க துதி உனக்குள்ள வருமையா. துதி உனக்குள்ள வருமையா. சீக்கிரமா ஒரு பகுதியை கர்த்தர் உணர்த்துறதுனால அது அப்படியே ஏசாயா 6ஆம் அதிகாரம் வச்சுக்கிறேங்க. அப்படியே சங்கீதம் பாருங்க. 134ஆம் சங்கீதத்தை எடுங்க. லத்தமனஷ்யதரா 134வது சங்கீதத்துல, சாரி 138ஆம் சங்கீதத்துல 4வது 5வது வசனம் வாசிங்க பாருங்க. கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் யார் தெரியுமா? அது நம்ம தான். அவருடைய இரத்தத்தினால நம்மளை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றினார். சோ நல்ல கவனிங்க. பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது. என்னது? கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டா மனசுல இருந்து துதி வந்துரும். ரமலா கதன மத்தல பதரனமன. அடுத்த வசனம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் நீ அதை கண்டால், கர்த்தரின் மகிமை பெரிதென்பதை காணும் பொழுது நீ பாடுவதை நிறுத்த முடியாது. ஆமென். அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் ஐயா. எதை பாடுவாங்க? கர்த்தருடைய வழிகளை. எதை பாடணும்? கர்த்தருடைய வழிகளை. அப்ப பாடல் வந்து கர்த்தருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தணுமா இல்லையா? எஸ். நீ சர்ச்ல பாடுற பாடல்ல கவனமாயிரு. எஸ். எனக்கு ஒரு 15 நிமிஷம் தருவீங்களா? ஏன்னா ஒரு முக்கியமான காரியத்தை நான் பேச விரும்புறேன். நல்லா கவனிங்க. தேவ தூதர்கள் பாடின பாடல். ஏசாயா தீர்க்கதரிசி, he is a prophet.
நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அடுத்த வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் அங்கு பாடும் பொழுது தேவ மகிமை சபையை நிரப்பினது. அப்பொழுது ஏசாயா என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ அதமானே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் ஒரு ஆராதனை ஒரு மனிதனை பாவ மன்னிப்புக்கு நேராய் மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தும். நல்ல கவனிங்க. ஆராதனை என்பது நடத்துகிறவர் சொல்லி எழும்புறது அல்ல. ஆராதிக்க நீ ஆரம்பிச்சுட்டா நீ மேலதான் நிப்பையா. உன்னால அந்த துதியை நிறுத்த முடியாம இருக்கணும். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலன் தாவீது சொல்ற 119ஆம் சங்கீதம், சரியா? 119:54. எனக்கு தெரியலங்க, நான் இதை ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. கர்த்தர் சொல்றது சொல்லிட்டு இருக்கிறேன், சரியா? 119:54 வாசி. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. எது பாடலா மாறுச்சு? பிரமாணங்கள். இன்னைக்கு பாடுற பாட்டு பிரமாணமா இருக்காயா? ஆமென் சொல்லுங்க. கொடுங்க. இன்னைக்கு பாடுற பாட்டு எப்படி மாறிச்சு? பிரமாணம் இல்ல, பரிதாபமா இருக்கையா. சினிமாக்கார மாதிரி கோட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாயா, அவனை சபையில ஐ அம் சாரி. நல்லா கவனிங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் தான் பலிபீடத்துக்கு முன்பாக நடனம் ஆடுவாங்க, தேவ மனிதர்கள் அல்ல. பாகால் தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 18 பாகால் தீர்க்கதரிசிகள் நடனம் ஆடுறாயா பலிபீடத்துக்கு முன்னுக்கு. பாகால ஏன் தீர்க்கதரிசனமா வணங்குனானா? He's a God of fertility. செழிப்பின் தெய்வம். செழிப்புக்காக, இன்றைக்கு செழிப்புக்காக அதே பாகால் தீர்க்கதரிசிகள் கிறிஸ்தவம் என்ற பெயர்ல உங்கள் இந்திய தேசத்துல கிறிஸ்டியன் சொசைட்டில உலாவுகிற ஒரு கடைசி காலத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம் தேவ ஜனமே. நானும் எல்லாரும் என்ன சொல்றாங்க? தாவீது நடனம் ஆடினாரா? சர்ச்சுக்குள்ள நடனம் ஆடினார்னு பைபிள்ல இருக்கா? பயபக்தியோடுன்னு வேதத்துல இருக்கு. அவர் ரோட்ல நடனம் ஆடினார். உனக்கு வேணா ரோட்ல போய் ஆடு. சபை தேவனுடைய பரிசுத்தம், அது பரிசுத்த அலங்காரம். அங்க பிரியாலாம் ஆராதிக்க முடியாதையா, அங்க பயத்தோட பக்தியோட. பாஸ்டர் அக்ரி பண்றீங்களா என்னோட? ஆமென். ஆராதனை என்பது பயத்தோடும் பக்தியோடும் இருக்க வேண்டியதையா. தேவ தூதர்கள் கூட தேவனை பார்த்துட்டு கண்ணை காலை மூடிட்டாங்கய்யா. அத்தனை பரிசுத்தம் உள்ள தெய்வம் அவர். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். பாருங்க, பாடலுடைய பிரமாணங்கள் கீதங்களாயின்றாரு. வசனம் தான் பாட்டா மாறணும். இன்னைக்கு பாடுற பாட்டு எதுலையுமே அவங்க நினைச்சு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. முந்தியெல்லாம் கஷ்டத்துல பாடுகள்ல பாடினாங்க, இப்ப நினைச்சு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்ப வர்ற இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வசனத்துக்கு 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், சீக்கிரமா திருப்புங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், சரியா? பிசாசு கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, சரியா? 1வது வசனம் வாசிருங்க சீக்கிரமா. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து. என்னது? இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவரோடு சேர்க்கப்படுதல். அடுத்தது அவரோடு சேர்க்கப்படுதல். இன்னைக்கு அதை தான் பேசுறேன், அவரோடு சேர்க்கப்படுதல், வருகை. இது ரெண்டையும் குறித்து பேசும் பொழுது முக்கியமான ஒரு காரியத்தை பேசியாக வேண்டுமா? அது என்ன தெரியுமா? இப்ப அது பிசாசு குறித்து, அவருடைய பிசாசனுடைய வருகை குறித்து பேசப்படுது. அதுல 4வது வசனம் வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், அது இந்த பிசாசு அந்த கிறிஸ்துவினுடைய ஆவினால. அத ஃபுல்லா வாசிருங்க பிரதர், ஃபுல்லா வாசிருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ. என்னது? தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில். எங்க? தேவனுடைய ஆலயத்தில். எங்க? தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆலயத்தில் ஏன் தெரியுமா? ஏதேன் தோட்டத்துல தாயா பாம்பு இருந்துச்சு. கர்த்தர் விட்டு வச்சிருப்பாரு. ஏன் தெரியுமா? நீ அன்புல இருக்கிறியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். உன்னை வஞ்சிக்க. நல்ல கவனி, இதை நான் சீக்கிரமா வாசிக்கிறேன். இப்ப இதுல என்ன சொல்றது? ஆராதிக்கப்படுவது எதுவோ அதற்கு மேல தன்னை உயர்த்துவான். அதான் பிசாசு ஆராதனை எடுத்துட்டான். புரிஞ்சா சபையில?
அடுத்தது எதிர்த்து நிற்கிறவனாயும். என்ன நடக்குது இன்னைக்கு? ஒருத்தவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு காரியத்தை செய்யணும்னா இன்னொருத்த எதிர்த்து நிற்பாயா? இதெல்லாம் சபைக்குள்ள நடக்குது. எதிர்த்து நிற்கிறவனாயும். ஆராதிக்கப்படுவது எதுவோ அதற்கு மேல தன்னை உயர்த்துவான். அடுத்தது என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று எப்படி அற்புதம் அடையாளம் செய்து தேவன் என்று காண்பிப்பானா? இது நான் சொல்லல, தொடர்ந்து நீங்க வாசிங்க. நான் சீக்கிரமா வாசிக்கிறேன், அதனால போறேன். 9வது வசனம் வாசிங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும். என்ன கவனிக்கணும், இப்ப நல்லா கவனிக்கணும். அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இன்னைக்கு பெரிய அற்புத அடையாளம் சபையில நடக்கிறது தப்பு கிடையாது. நான் திரும்பியும் சொல்றேன், கட்டாயம் நடக்கணும், ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஆனா சபை அற்புதங்கள் அடையாளங்களுக்கு மாத்திரம் அல்ல. சபை ஆசீர்வாதத்திற்கும் செழிப்புக்கும் மாத்திரம் அல்ல. சபையினுடைய ஒரே நோக்கம், அற்புதம் அடையாளம் செய்வதனுடைய ஒரே நோக்கம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். இயேசு சொன்னாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரையும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பி அதை பிரீச் பண்ணதாயா சபை இருக்கு. எஸ், ஹalleluya, ஹalleluya. பிசாசு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க சகோதரா. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும். இல்ல, 10வது வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள என்னது? சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியா அப்படி நடக்கும். யாரு வாழ்க்கையில பஞ்சிக்கிற ஆவி வருவானா? யாரு வாழ்க்கையில அந்தி கிறிஸ்து வருவானா? எங்க அன்பினுடைய சத்தியம் எடுக்கப்படுகிறதோ, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வருகிறதோ, அங்கதான் வஞ்சகம் வருது. அதனாலதான் சபையை நான் இன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நான் வரும்போது இந்த வார்த்தையை சொன்னாரு, சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை குறித்து பிரசங்கிக்கணும்னு சொன்னாரு. ஏன் தெரியுமா? உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்கு அந்த அன்பு தேவனை விட்டு உலகத்துக்கு நேரா போதோ, நீ வஞ்சிக்கப்பட்டு விடுவாய். ஏதேன் தோட்டத்தில் அதாயா நடந்துச்சு. ஒரு மனிதனுடைய சீக்கிரமா முடிக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுத்தி 6 காரியம் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை, நீங்க, பிசாசுடைய வார்த்தை, பாவம் செய்கிற சூழ்நிலை. புரியுதா? நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது கட்டாயம் நீங்க சத்துருவுக்கு எதிர்த்து நின்னுதான் ஆகணும். அதான் யுத்தம், அதான் ஃபைட். இந்த யுத்தம் எதுக்குன்னா, நீ அன்புள்ள நிலைத்திருக்கணும்னா நீ சண்டை போட்டே ஆகணும். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது. எனக்கு நிறைய வசனம் இருக்கு, சொல்ல நேரம் போதாது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகரின் அன்பு தணிந்து போகும். இது கடைசி காலம், அன்பு தணிந்து போகிற காலம். சபையை விட்டு பிசாசு அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற வைத்து மனிதர்களை வஞ்சித்து தந்திரமாய் இழுத்து கொள்வான். அப்ப என்ன, நம்மளும் நினைச்சிருவோம் கர்த்தர் அதிசயம் செய்றாரு, அற்புதம் செய்றாரு, என் வாழ்க்கையில சாட்சி செய்திருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் செஞ்சாரு, ஆனா கானான் தேசத்தை இழந்து போனார்கள். ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தரை தேடினது அற்புதங்கள் அடையாளங்களுக்காக. இன்னைக்கு இயேசுவை விக்கிரகாராதனையா மாற்றிட்டாங்க. ஐயா, இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? என் நாமம், நல்லா கவனிங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் முகத்தை, என்னது, என் முகத்தை தேடி. நம்ம என்ன செய்யறோம்னா கர்த்தருடைய கையை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கையில தான் அற்புதம் அடையாளம். தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? முகத்தை தேடி. 2 நாளாகமம் 7:14 நினைக்கிறேன். என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். யாரையா முகமுகமா பார்ப்போம்? ஒன்னு புள்ளைய அன்போட பார்ப்போம், அம்மாவை பார்ப்போம், இல்லைன்னா லவ் பண்றோம் மனைவியை பார்ப்பேன். ஏசு சொல்றாரு, முகமுகமா என்ன பாரு, அப்போ உன் பாவத்தை உணர்வாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனி ஐயா, நல்ல கவனி. உன் தேவனை நீ நேசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? சங்கீதம் 91:14 சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அது தமிழ்ல. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? Because he has set his love upon me, I will deliver him.
set his love upon me, I will deliver him. அப்ப அன்பை தேவனுக்கு நேரா திருப்புனியனா இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலவிதமான வியாதியோட வந்திருப்பீங்க, பிரச்சனையோட வந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க உங்க பிரச்சனைக்கு ஆறுதல்னு. இப்ப சொல்றேன், உங்க பிரச்சனைக்கு ஆறுதல வேற ஒண்ணும் இல்ல, அவரை நேசிக்க ஒப்பு கொடு. உன் பிரச்சனை சும்மாவே ஓடி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திமிர்வாத காரண கட்டிலோட இயேசு கிறிஸ்துக்கு முன்னுக்கு இறக்குறாங்க. அவர்கள் விசுவாசத்தை கண்டு முதல்ல இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுனாரு. அப்புறம் எழுந்து நடனாரு. பாவம் மன்னிக்கப்பட்ட அற்புதம் நடக்கிறது உறுதி. பாவம் மன்னிக்கப்பட்டோன்னு அவரை நேசிக்க ஒப்புக்கொடு. அவ்வளவுதாயா, அவ்வளவுதாயா. உன் அன்பின் கிரியையானது உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போடும் ஐயா. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடினவ ஏசாயா பாவ உணர்வு அடைந்த ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன், ராஜாவை கண்டுட்டேனே, ஐயோ என் பரிசுத்தரை கண்டுட்டேனே, ஐயோ நான் தகுதியற்றவன். நீ தேவனை உணர உணர நீ தகுதியற்றவன் என்று உணர ஆரம்பிப்பாய். அவரை உணர 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 அந்த ஸ்திரியை போல அவருடைய பாதத்தில் விழ ஆரம்பித்து விடுவாய். உன் கண்ணீரினாலே அவளை துடைக்க ஆரம்பித்து விடுவாய். அந்த தேவனை நீ நேசிக்க ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னாள். கடைசியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசித்து ஜெபிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியா. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி எதுக்கு தெரியுமா நினைக்கிறாங்க? அந்நிய பாஷை பேச, அடையாளங்கள் செய்ய, அற்புதங்கள் செய்ய, அதெல்லாம் வரங்கள் ஐயா. Those are the gifts of the Holy Spirit. அது வேறு. பரிசுத்த ஆவி எதற்கு கொடுக்கப்பட்டார்? அன்பு கூறும்படி. வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டது? அன்பு கூறும்படி. நல்லா கவனிங்க. ஒரு மரம் வளரணும்னா விதை விதைக்கணும், தண்ணி ஊற்றணும். அந்த விதை கர்த்தருடைய வார்த்தை, ஊற்றப்படுகிற தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். ரெண்டுமே கொடுக்கப்பட்டது அன்பினால நீ வளர்ந்து கனி கொடுக்கும்படியாக. ஆமென் சொல்லுங்களேன். நீ கனி கொடுக்கிற மனுஷனாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு இந்த சபையை சுத்திகரித்து அந்த அன்பினாலே நிரம்பி வழிகிற சபையாக, அன்பினாலே கனி கொடுக்கிற ஒரு சபையாக உன்னை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்த தேவன் உன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, எத்தனை பேருக்கு இன்னைக்கு வார்த்தை புரிந்தது? எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார்? கண்களை மூடி தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ரத்தமனஷதரபலா அந்த அன்பு நிறைந்த தேவன் இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்தை தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய உள்ளத்திலே அந்த அன்பை ஊற்ற தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் அந்த அன்பை எதிர்பார்த்தார். ஆனால் ஒருவரும் அந்த வார்த்தைக்கு அன்பினாலே ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. கர்த்தரானால் இன்றைக்கு சபைக்குள்ளாய் உன்னை கொண்டு வைத்திருக்கிறதனுடைய நோக்கம், உன் கையில வேதத்தை தேவன் கொடுத்ததனுடைய நோக்கம், உன்னை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறதனுடைய நோக்கம். அவரை முழு இருதயத்தோட நீ அன்பு கூறுவாயா? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அந்த தேவனிடத்தில் அன்பு கூற உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு விடுதலையின் வல்லமை இப்பொழுது உன் மத்தியிலே கடந்து வருகிறதை நீ உணரப் போகிறாய். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் ரதலப கந்தரப நீங்கி போகிறதை நீ உணரப் போகிறாய். தேவ ஜனமே, தேவ சகோதரா சகோதரியே, ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து, கர்த்தாவே இன்றைக்கு அந்த அன்பினாலே நான் நிரப்பப்பட வாஞ்சிக்கிறேன். அந்த சத்தியத்தின் மேலுள்ள அன்பினால, உம்முடைய வசனத்தின் மீதுள்ள அன்பினால இன்றைக்கு என்னை நிரப்பும் என்று சொல்லி அந்த முழு அன்பினாலே நான் நிரப்பப்பட விரும்புகிறேன் ஐயா. ஒப்பு கொடுக்கிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி